ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்டி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா மஞ்சளும் தண்ணியும் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, என்னோடய குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய பொண்ணுக்கு போட்டிருந்தது, இப்போ ரெண்டாவது என்னோடய பையனுக்கு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மா போட்டு 3ஆவது நாள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறம் 5ஆவது நாள் 2ஆவது தண்ணி ஊற்றணும். அப்புறம் 7ஆவது நாள் 3ஆவது தண்ணி ஊற்றணும். நம்ம இந்த மாதிரி கோயிலில் வேண்டுதல் வச்சு அம்மனுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அம்மன் படிப்படியாக இறங்கிடுவாங்க. இந்த வெயில் நாளில் நம்ம குழந்தைங்களுக்கு போடும் தான் கண்டிப்பாக. அதனால் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். 3 குடம் தண்ணி ஊற்றலாம், 5 குடம் தண்ணி ஊற்றலாம். நான் 5 குடம் தண்ணி ஊற்றிருக்கேன். பாப்பாவுக்கும் அப்படி தான் ஊற்றினேன், இப்போ தம்பிக்கும் அப்படி தான் ஊற்றுறேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த குடத்துல தண்ணி வச்சுட்டு வேப்பந்தழை போட்டுட்டு மஞ்சள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சாமிக்கு இந்த அம்மனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சாமி சிங்கப்பெருமாள் அப்படின்னு அந்த சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேண்டுதல் வைக்கணும். ஃபஸ்ட்டு குடம், 2ஆவது குடம், 3ஆவது குடம், 4ஆவது குடம், 5ஆவது குடம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கோயிலில் நம்ம நினச்சிரணும், போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு நினச்சிட்டு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு சாமிக்கு வேண்டுதல் வச்சு வேப்பந்தழை மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு உப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு போய் வச்சிடணும். உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருந்ததுன்னா நீங்கள் எப்படி போட்டிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? இல்லை தெரியாதவங்க இருந்தாலும் இது மாதிரி இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு அம்மை போடுறது நல்லது, சீக்கிரம் சரியாயிடும். அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. காய்ச்சல் அடிக்கும், அப்புறம் அம்மை போட்டு சரியாயிடும். நம்ம வீடு சுத்தபத்தமாக க்ளீனாக நம்ம வச்சுக்கிட்டு கோயிலில் வேண்டுதல் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட மாதிரி பொருளை இந்த ஜூஸு பழங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்கள பக்கத்தில் இருந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்படியாக அப்படியே இறங்கிடுவாங்க அம்மா. இப்போ இது 5ஆவது குடம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக திருப்பி போய் அங்கே எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி தண்ணியை வேப்பந்தழை மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு சாமிக்கு ஊற்றணும். இது எங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோயில் முத்துமாரி அம்மன். அதில் ஊற்றிட்டு அரை குடம் தண்ணியை அப்படியே எடுத்து வச்சிடணும். அதான் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கள, அந்த தண்ணியில் இந்த தண்ணியை கொண்டு மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வேண்டிச்சு கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கு பிறகு நம்ம குழந்தைக்கு ஊற்றி விடணும். சூடம் ஏற்றி நம்ம சாமிக்கு வேண்டுதல் வச்சு சீக்கிரம் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். சாமி கும்பிட்டு நம்ம குழந்தைக்கு தண்ணியை ஊற்றி வேண்டுதலை முடிச்சிடணும்.